மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச வல்லாரைக்கீரை பொரியல் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது பெரிதும் உதவுது. வாங்க நம்ம இந்த கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மருத்துவ குணங்கள் நிறைந்த வல்லாரை கீரையில் பொரியல் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வல்லாரை கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கீழ்வாதத்தால் ஏற்படும் மூட்டு வலி, வயிற்று புண்களை குணப்படுத்துவது, மன அழுத்தம், பதட்டத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் மூளை செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்துவதும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும், இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் கொழுப்பை குறைப்பதற்கும், நல்ல கொலஸ்ட்ரால் கொழுப்பின் அளவை அதிகரிப்பதற்கும் இது பெரிதும் உதவுது. பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட இந்த வல்லாரை கீரை ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகை ஆகும். வாங்க நம்ம இதில் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வல்லாரை கீரையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கட்டு எடுத்துருக்கேன். இதில் நம்ம இந்த காம்பு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா கட் பண்ணியாச்சு. இதை நல்லா கழுவிக்கிடும். இதை நல்லா கழுவியாச்சு. ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள், கீரை நல்லா வதங்கி வருது. வதங்கினோடனே கம்மியாயிடும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், நல்லா கம்மியாக சேர்த்துருக்கேன். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வல்லாரை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வல்லாரை கீரை டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். நம்ம வெங்காயம், தேங்காய் கூட கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 நாளாவது இந்த மாதிரி வல்லாரை கீரையை பொரியலாவோ, துவையலாவோ, ஜூஸாவோ, இல்லைன்னா வல்லாரை கீரை சாதமாவோ செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.